அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அஞ்சனம் சமையல். நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிற வீடியோ பார்பிக்யூ காஜன் பொட்டேட்டோ. இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்றத இப்போ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் இப்போது பேபி பொட்டேட்டோஸ் எடுத்திருக்கேன். அது 30 பீஸ் இருந்துச்சு. உங்ககிட்ட பேபி பொட்டேட்டோஸ் இல்லை நார்மல் பொட்டேட்டோஸ் தான் இருக்குன்னா அது சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. லெமன் சைஸில் இருந்துச்சுன்னா 2ஆக கட் பண்ணிக்கோங்க. அதை விட பெருசாக இருந்துச்சுன்னா அது 4ஆக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குக்கரில் வேக விட போகிறேன். உப்பு சேர்த்துக்க போகிறேன். உப்பு சேர்த்துட்டு 3 விசில் வர வரைக்கும் குக்கரில் நான் வேக விடுறேன் உருளைக்கிழங்க. இப்போது ஒரு பவுலில் 4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்து மைதா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அப்புறமா உப்பும் சேர்த்துக்க போகிறேன். ஆல்ரெடி நம்ம உருளைக்கிழங்குலையும் உப்பு சேர்த்துருக்கோம். ஸோ பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதோட தண்ணி கலந்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க. மாவு மாதிரி கலந்து வச்சுக்கணும். இப்போ நல்லா வெந்துடுச்சு உருளைக்கிழங்கு. இப்போ நல்லா இந்த மாதிரி லைட்டாக அழுத்தி அழுத்தி எடுத்துக்கோங்க எல்லா பொட்டேட்டோவையும். அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லா பொட்டேட்டோயும் நான் அழுத்தி எடுத்துக்கிட்டேன். நம்ம மாவு கரைச்சி வச்சுருந்தோம்ல அதில் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த உருளைக்கிழங்கு ஃபுல்லாக அந்த மாவு இறங்கணும். அந்த அளவுக்கு நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சிருச்சு. இப்போது நம்ம கோட்டிங் பண்ணி வச்சுருந்தோம்ல அதை எல்லாத்தையும் இதில் பொரிச்சு எடுக்க போகிறேன். நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கோங்க உருளைக்கிழங்க. ஒரு சைடு நல்லா வெந்தோடனே அடுத்த சைடு திருப்பி விட்டு வேக வைங்க. இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நான் அடுத்த சைடு திருப்பி விட போகிறேன். அதே மாதிரி அடுத்த சைடு திருப்பி விட்டு வேக வச்சுருங்க. இப்போ நான் வெளியே எடுக்க போகிறேன். எல்லாமே வறுபட்டுருச்சு. இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்து வச்சிடுறேன். இன்னும் கொஞ்சோண்டு பொட்டேட்டோ இருக்குது என்கிட்ட. அதையும் அடுத்த பேட்சாக போட்டு எடுத்துக்கிறேன். இதையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. பாருங்கள், உங்களுக்கே நல்லாவே தெரியும். நல்லா வறுத்துருக்கு. இதுவே நல்லாவே கிறிஸ்பியாக இருக்குது. அந்த தோலோடு வறுத்தனால ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்குது. நான் தனியாகவே சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது காஜூன் சாஸ் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்ப்போம். நான் இப்போது வெஜ் மைனஸ் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். பர்கர் மைனஸ் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். வரமிளகாய் பேஸ்ட்டு அதையும் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். மூலிகை கலவை அதையும் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோட கொஞ்சம் பால் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். நல்லாவே மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது எலுமிச்சம்பழம் சாறும் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், காஜூன் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ எடுத்து வச்சுருக்க எல்லா பொட்டேட்டோ மேலேயும் காஜூன் சாஸ் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட போகிறேன். இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கோங்க. நான் இப்போ குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம், அதையும் சேர்த்துக்க போகிறேன். அவ்வளோதான், பார்பிக்யூ காஜூன் பொட்டேட்டோ ரெடி ஆகிடுச்சு. மறக்காமல் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலில் நிறைய வீடியோ பார்க்கறதுக்காண்டி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.